ஒன்றுமில்லை, கல்லார் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. இந்த கல்லார் மழையில் இந்த ஆலமரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் தென்முக கடவுளாக இப்படி உட்காந்துருப்பார் சின்முத்திரை வச்சுக்கிட்டு. இதில் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது ஆன்மா, இது இறைவன், இது ஆணவம், இது கண்மம், மாயை. ஆணவத்தோடு இருக்கிற உயிர் ஆணவத்தை விட்டுட்டு ஈசனுடைய திருவடியில் வந்து பணிஞ்சிட்டுச்சுன்னா ஆணவம் கண்மம் மாயை விட்டு விலகிடும். இப்போ இப்படி விலகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய கர்ம வினையும் விலகிடும், தான் என்ற அகங்காரம் ஒடுங்கி மடங்கி நிற்கும். அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா உயிர் பக்குவப்படணும். உயிர் பக்குவப்பட்டுச்சு. உயிர் எப்போ பக்குவப்படும்? ஒரு பூ பூத்தா எந்த வண்டுக்கும் நம்ம செய்தி அனுப்புவதில்லை, செய்தி அனுப்ப முடியாது. ஆனால் அந்த பூ பூத்துருச்சுன்னு வண்டுக்கு தெரியும். அதுபோல் இந்த ஆன்மா, இங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் பக்குவப்பட்டுடுச்சு அப்படின்னா ஈசன் ஓடோடி வருவானா, ஈசன் ஓடோடி வருவான். அதனால தான் சொன்னார் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மாக்களும் என்ன தெரியுமா, பெண்கள். ஈசன் மட்டும்தான் ஆண். அப்போ நான் சொல்லுவாங்க, சன்மார்க்கத்தில் சொல்லுவாங்க மாணிக்க வாசகர் தன்னை வந்து ஒரு பெண்ணாகவும் ஈசனை ஆணாகவும் கொண்டு எல்லா உயிர்களுமே இறைவனோடு இரண்டரை கலக்கும் போது இந்த இல்வாழ்க்கையை எப்படி நம்ம உணர்கிறோமோ அதுதான் இந்த சிற்றின்பம் தான் பேரின்பத்தின் திறவுகோல். அப்போ ஈசனோட நம்ம சேரணும் அப்படின்னா நம்மளுடைய மனதில் கர்ம வினைகளை வந்து நம்ம கழிக்கணும் அப்படின்னா நாம் கையால் செய்யக்கூடிய தொண்டு, சரியை கிரியை யோகம் ஞானம். சரியை அப்படின்னா நம்ம உடலால் செய்யக்கூடிய தொண்டு, கிரியை பூஜை செய்யக்கூடியது, சரியை கிரியை. யோகம் நம்ம உடம்பை, உள்ளம் பெருங்கோயில், நம்ம உடம்புக்குள்ளே இறைவன் ஈசன் இருக்கிறான் என்பது உணரக்கூடியது. அப்புறம் நம்ம படித்த நம்மளுடைய கல்வி ஞானம், இந்த ஞானமே ஈசனாக இருக்கிறான் அப்படின்னு. அப்போ இதையெல்லாம் உணர்ந்து இறைவனோட இரண்டரை கலப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய வாக்கு மனம் காயம் இந்த மூணையும் சுத்தப்படுத்திக்கிட்டே போகணும். அப்படி சுத்தப்படுத்திக்கிட்டே போனோம்னா நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றெல்லாம் விட்டுட்டு பிறருக்காக வாழணுங்கிற எண்ணம் ஒரு இல்லற வாழ்க்கைக்கு நமக்கு வரும். தன் பிள்ளை, தன் குடும்பம், தன் குழந்தைகள், தன் சுற்றத்தார் என்ற அந்த எண்ணம் விட்டுட்டு பிறருக்காக வாழணும்னு தன் பொருளையெல்லாம் அடுத்தவனுக்கு ஒப்புரவு அறிதல் கொடுக்குறானே, அந்த வாழ்க்கை தான் அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு நிலையை கொடுக்கிறது. அதுதான் துறவு நிலைக்கு போகும்.